ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின்ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பெங்கு யூனிவர்சிட்டியோடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பெங்கு வந்து இப்போ எங்களுக்கு கரண்ட்டாக 0.0071 வந்து எங்களுக்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பெங்குவில் லாஸ்ட் வீக்கில் அதுக்கு முந்தின வீக் வந்து எங்களுக்கு பெங்கு வந்து அதுக்கு முந்தின வீக் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் சொன்னால் எங்களுக்கு வந்து ஏப்ரல் 20 2026 ஏப்ரல் 20 வந்து எங்களுக்கு அந்த வீக்கில் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கும் பெங்கு. பிரேக் அவுட்டுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ரீடெஸ்ட் நடக்கலன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் எங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி வந்து இங்கே வந்து ரீடெஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கும். அந்த ரீடெஸ்ட்டுக்கு பின்னால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரீடெஸ்ட் மட்டும் இல்லை, எங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒரு சப்போர்ட் ஜோன், ப்ரீவியஸாக எங்களுக்கு எங்கே இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பம்போட கொடுத்துச்சோ இங்கே வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து எங்களுக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறல. இது ஃபுல்லாகவே எங்களுக்கு இங்கே ஃபுல்லாகவே சப்போர்ட்டாக தான் இருந்திருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்லேயும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ரீடெஸ்ட்டுமாக எங்களுக்கு வந்து இங்கே இந்த பிளேஸ் வந்து பார்க்கப்படுது. இப்போ இந்த ரீடெஸ்ட்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே போய்ட்டு இருக்கும். அதுக்கு பின்னால் எங்களுக்கு அதுக்கு வந்து அந்த வீக் கேண்டில் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக பையிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு டொஜி கேண்டிலாகவும் எங்களுக்கு ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கும். சரியா, அப்போ அந்த டொஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த டொஜி கேண்டிலிருந்து எங்களுக்கு வந்து ஒரு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வீக்லியோடைய ஃபிஜியை வந்து ஃபில்லப் பண்ணியிருக்குது. ஃபிஜியை ஃபில்லப் பண்ணிட்டு எனக்கு வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகுது. பட் எனக்கு வந்து இந்த வீக் வந்து எனக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த ஹைக்கு மேலே வந்து எனக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டேன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்னாக மாறும். அந்த ரிவர்சல் பேட்டர்னில் இருந்து மார்க்கெட் வந்து எனக்கு என்ன செய்யும்னு சொன்னால் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து எனக்கு ஈஸியாக மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஈஸியாக மேலே மூவ் ஆச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த 2வது ரிஜெக்ஷன் சொல்லி வர ஜோன் வந்ததுன்னு சொன்னால் இந்த ஜோனாக வரும். இந்த ஜோன் தான் 2வது ரிஜெக்ஷன் ஜோனாக பார்க்கப்படும். இந்த 2வது ரிஜெக்ஷன் ஜோன் 0.11 இருந்து 0.12/991 வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த ஜோன் இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணும். ஸோ 2வதுல ஃபஸ்ட் ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் எனக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த ரிஜெக்ஷன் வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் எனக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஈஸியாகவே மேலே ஃபுல்லாகவே மூவ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி கொடுத்த பம்ப் வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி 2025 மேலே வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கும். பிரேக் அவுட் ஆனதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன டம்ப் ஒன்று கொடுத்துருக்கும். அந்த டம்பை கொடுத்ததுக்கு முன்னால் இது ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ரீடெஸ்ட்டில் மட்டும் இந்த டம்ப் வந்து மூவ் ஆகிருக்கும். ரீடெஸ்ட்டில் மூவ் ஆகிட்டு எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்ப் ஒன்று கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். சரியா, அப்போ இங்கே வந்து இந்த பிளேஸ்லும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் பார்த்த உடனே விளங்குது இங்கே வந்து 2 பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. ஒன்று வந்து எங்களுக்கு ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறது விளங்குது. அது மட்டும் இல்லாமல் 2வது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ ட்ரா பண்ணி காட்டுறதுக்கு உங்களுக்கு விளங்கியிருக்கும். 2வது பேட்டர்ன் வந்து எங்களுக்கு இங்கே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன், இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று வந்து எங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து எங்களுக்கு ஈஸியாக பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும். சரியா, அப்போ எங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு பாருங்கள் இங்கே இப்போ இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் நடந்துச்சு. பிரேக் அவுட் நடந்துட்டு எங்களுக்கு ஃபியூ வீக்ஸ் வந்து எங்களுக்கு டம்ப் நடந்துச்சு. அதே மாதிரி எங்களுக்கு இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்குது. அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ஃபியூ வீக்ஸ் வந்து டம்ப் ஒன்று நடந்திருக்குது. சரி, இந்த ஃபியூ வீக்ஸ் டம்ப்புக்கு பின்னால் எனக்கு வந்து மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி மேலே மூவ் ஆச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் வந்து இந்த பிளேஸில் வந்து டபுள் பட்டன் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். எனக்கு பிரேக் அவுட் பண்ணப்பட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு மொமெண்டம் வந்து எங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து கமிங் வீக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஹியூஜான பம்பை வந்து. சரி, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம். இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம். இந்த சைட் வேஸில் இருந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு இங்கேருந்து ஃபர்தராகவே மேலே மூவ் ஆகும் அப்படின்னு மாதிரி எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு டபுள் பாட்டம் உடைய ஒரு ஷேடோவாக மூவ் ஆகிறதால இப்போ வந்து நான் இங்கே உங்களுக்கு ஒரு ஷேடோ ட்ராயிங் நான் காட்டுறேன். எங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொன்னால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டுக்கு மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி சின்ன ரிஜெக்ஷன், அதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். அப்போ இது வந்து ஒரு ஷேடோவாக இருக்கட்டும். இந்த மூவ்மெண்ட் வந்து ஷேடோவாக இருக்கட்டும். ஒன்று இப்படி மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கிருந்தே ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரி, அப்போ இது ரெண்டும் வந்து எங்களுக்கு ஷேடோ ட்ராயிங்காக இருக்கட்டும். அப்போ எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஈஸியாக எங்களுக்கு வந்து பார்த்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் காட்டுறேன்.
ஓகே. இப்ப பாருங்க மந்த்லி சார்ட்ல வந்து எங்களுக்கு வெரி வெரி ஈஸியா எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்றது வந்து எங்களுக்கு இங்க வந்து ஒரு டபுள் பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இந்த பிளேஸ்ல. எங்களுக்கு இந்த பிளேஸ்ல ஒரு டபுள் பாட்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப இந்த டபுள் பாட்டம் வந்து எங்களுக்கு மார்க்கெட்ல என்ன செய்யணும்னு சொன்னா பிரேக் அவுட் நடக்கணும். அப்ப எங்களுக்கு வந்து இந்த மந்த் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, எனக்கு இந்த கேண்டில் வந்து எனக்கு இந்த மந்த் இந்த மாதிரி க்ளோஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணும். இந்த மந்த் வந்து எனக்கு இந்த மாதிரி க்ளோஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா, எனக்கு வந்து இங்க இருந்து மார்க்கெட்ல வந்து எனக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு ஹையா பார்க்கப்படும். அது எப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இந்த பிளேஸ்ல இருந்து எனக்கு திருப்பி இங்கால இதுக்கு அப்புறம் வந்து எனக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும். எனக்கு வந்து இந்த மந்த் வந்து இந்த கிணறு வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் எனக்கு இங்கே இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். சரி, அப்படி மூவ் ஆச்சுன்னு சொன்னாலும் எனக்கு வந்து மந்த்லி சார்ட்லேயும் வந்து எங்களுக்கு ஒரு ஹியூஜான ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி சார்ட்டில் வந்து எனக்கு இந்த பிளேஸில் ஒரு பெரிய ஒரு எஃபிஜி கேப் இருக்குது. இந்த பிளேஸில் 0.018 0.87 0.026 0.78 வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ரெஃப்யூஜி கேப் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி பம்பே வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து மந்த்லி சார்ட் ஒரு ரெஃப்யூஜி கேப்னு இருந்திருக்கும். சரியா? அப்போ அந்த எஃப்யூஜி கேப்பை வந்து எங்களுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் அந்த எஃப்யூஜி கேப்பை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கு முன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகிருக்கும். அது எதனால் மேலே மூவ் ஆகிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் சொல்லலாம். இது வந்து எங்களுக்கு ஒரு ஈக்குவல் லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் கிராப் பண்ணுறதுக்காக எங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எங்களுக்கு வந்து இந்த ஜோனை வந்து எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த ஜோன் வரைக்கும் எகெயின் மார்க்கெட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி. அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ஜோன் தான் ப்ரீவியஸாக இருந்த மந்த்லியோடைய மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோன் தான் இது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த் வந்து எங்களுக்கு ஒரு 5 மந்த்துடைய கேனல்ஸ் வந்து எங்களுக்கு மெயினாக ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த 6வது மந்த்துடைய ரிஜெக்ஷனை வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஸோ எனக்கு வந்து நான் வந்து ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து இது வந்து இந்த ஜோன் இருக்குது தானே, இந்த ஜோன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி அது எது நான் சொன்னேன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இந்த ஜோன். இந்த ரிஜெக்ஷன் ஜோன் இப்போ எங்களுக்கு இந்த டபுள் பாட்டமோட ரிஜெக்ஷன் வந்துச்சு. அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மந்த்லி சார்ட்டுடைய ஒரு ரிஜெக்ஷன் ஜோன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பார்க்கப்படுது. சரி, அப்போ இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் இருக்குது. சரி, அப்போ எங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து திருப்பி பிரேக் அவுட் பண்ணணும். எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக மாறணும். சப்போர்ட் ஜோனாக மாறிட்டு எனக்கு இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகணும். நான் இதை உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் காட்ட இன்னும் கிளியராக விளங்கும். வீக்லி சார்ட்டில் வந்து இதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ எங்களுக்கு இங்கே வீக்லி சார்ட்டில் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தானே பார்க்கப்படுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு இன்னோசைட்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே வந்து டபுள் பாட்டம். ஸோ எனக்கு வந்து இது ரெண்டும் பிரேக் அவுட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி ஒரு திருப்பி வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டினியூவாகவே மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. நான் இப்போ டெய்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் டெய்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் வந்துருக்குதா ப்ரீவியஸாகனு சொல்லி பார்த்தோம்னா ப்ரீவியஸாக வந்து எங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று வரலை. சரியா, எங்களுக்கு வந்து பிரேக் அவுட்டுக்கு பின்னால் சப்போர்ட் ஒன்று சொல்ல வந்து எங்களுக்கு வரலை. சரியா, அப்போ எங்களுக்கு வந்து எந்த முறையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போர்ட் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு இந்த பிளேஸில் இருந்தே மார்க்கெட் வந்து எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் வந்து எனக்கு பிரேக் பண்ணணும். அதுக்கு பின்னால் எனக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் எனக்கு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மந்த்லி சார்ட் இன்னும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இன்னும் ஒரு வியூவில் வந்து எனக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எனக்கு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாகவும் இது வந்து அதோடைய நெக்லைனாகவும் பார்க்கப்படுது. இந்த நெக்லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எனக்கு இந்த பெங்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ஈஸியாக 0.1 இல்லை 0.5 ஈஸியாகவே 0.15 வரைக்கும் எனக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஓகே,
எனக்கு வந்து இந்த மேஜரான ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணினா மட்டும் சரி. அப்போ எனக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து டார்கெட் எங்கே வரைக்கும் வைக்கலாம்னு சொன்னால் ஈஸியாக சேஃபஸ்டான டார்கெட் சொல்லுவாங்க வந்து எனக்கு இந்த ஜோன் தான். இந்த ஜோன் வந்து சேஃபஸ்டான டார்கெட் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஜோனை வைக்கலாம். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய டார்கெட் வந்து 0.030 வந்து உங்களுடைய டார்கெட்டை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குயின்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனை தெரியாத நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.